ஒரே ஒரு HTML டேக்கை யூஸ் பண்ணி உங்களால் 5 டைப்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸை உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். அது என்ன டேக்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான மோர் யூஸ்ஃபுல் டேஸ்க்கு நம்ம அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ ஆங்கர் டேக்கை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் ஆங்கர் டேக் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆங்கர் டேக்கில் HRFங்கிற ஆட்ரிபியூட்டில் நீங்கள் எதனா ஒரு லிங்க் கொடுத்துக்கங்க. பென்வித் ஆங்கர் டேக்கில் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துங்க. இப்போ அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த HRFல கொடுத்த லிங்க்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரீடைரக்ட் ஆயிரும். ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, வித்தின் பேஜுக்குள்ள உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகி ரீடைரக்ட் ஆகிறது. இதை நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்கன்னா, நீங்கள் லேண்டிங் பேஜில் இருக்கும். ஹோம், அபவுட், சர்வீஸ், கான்டாக்ட் நிறைய வச்சிருப்பீங்க. மேலே லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் ஸ்க்ரோல் ஆகி உங்களுக்கு அந்த செக்ஷன் போகும். ஸோ இதையும் உங்களால் ஆங்கர் டேக்ல பண்ண முடியும். நீங்கள் ஆங்கர் டேக் HRFல ஹேஷ்டேக்ங்கிற ஒரு சிம்பிளை போட்டுட்டு இப்போதைக்கு நான் அபவுட்னு கொடுத்துருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா நான் 2 செக்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஹோம் ஐடி வந்து ஹோம்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஐடியில் பார்த்தீங்கன்னா நான் அபவுட்னு கொடுத்துருக்கேன். இந்த ஐடிங்கிறது ரொம்பவே முக்கியம். இப்போ நான் அந்த அபவுட்டை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு டக்குன்னு அபவுட் போயிடும். எனக்கு ஸ்மூத்தாக ஸ்க்ரோல் ஆகி போகணும்னு நினச்சிங்கன்னா CSSல HTML டார்கெட் பண்ணிட்டு ஸ்மூத் பிஹேவியர் ஸ்மூத்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்மூத்தாக உங்களுக்கு போகும். ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆட்ரிபியூட். இதை நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் யூஸ் பண்ணலாம். உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு ரெசியூம் வச்சிருக்கீங்க. அந்த ரெசியூமை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு டவுன்லோட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆங்கர் டேக்ல அந்த ரெசியூமோட அந்த பாத்தை வந்து நீங்கள் கொடுத்துட்டு பக்கத்தில் டவுன்லோடுங்கிற ஒரு பேரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிடும். ஸோ நாலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் அப்புறம் வந்து இமெயில் வந்து லிங்க் பண்ணுறது. HRFல மெயில் டூன் போட்டு உங்களோட மெயிலை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து மெயிலுக்கு போயிடும். ஸோ ஃபோன் நம்பர் கொடுக்கணும் அப்படின்னா டெல்லுன்னு போட்டுட்டு உங்கள் பக்கத்தில் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மொபைலுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட்டுக்கே போயிடும். ஸோ லாஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா டார்கெட். இப்போ நீங்கள் ஒரு பேஜை கிளிக் பண்ணீங்கன்னா அது வித்தின் டேப்லேயே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு நியூ டேப்ல ஓப்பன் ஆகணும்னு நினச்சிங்கன்னா டார்கெட்டில் _ blank கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புது டேப்ல ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி மோர் யூஸ் வீடியோஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ணிக்கங்க.